ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனவா மீன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய தக்காளி, அப்புறமா கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்குறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்ச பல்லாரி தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதையும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு கனவா மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்களா, அந்த மீன் எடுத்து கட்டிக்கோங்க. இந்த மீனையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மீன்லேயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் அந்த தண்ணி நம்ம அந்த மீனுக்கு ரொம்ப தண்ணி விட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நம்ம கிளறி விட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த மீனில் இருக்க தண்ணி கொஞ்சமாட்டு இதாக நின்று வேகிறது மாதிரியே இருக்கும். நல்லா லைட்டாக ரோல் மாதிரி ஆகும் அந்த மீன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும் மீன். இந்த மீன்லாம் சீக்கிரமே வெந்துடும், அதனால் ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விடுங்க. மூடி போட்டுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறமாட்டு மசாலா பார்த்துக்கலாம். இறைச்சி மசாலா பாக்கெட்டாக கிடைக்குங்களா, ஊரில் கடைகளில். அப்புறம் ஒரு அரை முறி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதில் அந்த பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டுருக்கோம். சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் பொடி அரைச்சி வச்சு, தேங்காய் கூட மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இங்கே மீன் பார்க்கும்போது மீனும் வெந்தாச்சு. நம்ம இனி அந்த அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் மல்லித்தழை எல்லாம் போட்டு இறக்கிக்கோங்க.